பேசிக்கொண்டிருந்த ஒரு முக்கிய கருத்து, ஒரு முக்கிய வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கேட்ட ஒரு முக்கிய கேள்வி இதுதான். என்ன கேள்வினா, தேவனால் எல்லாமே செய்ய முடியுமா? அப்படி எல்லாமே செய்ய முடியும்னா எதற்கு இவ்வளவு பாவங்கள், எதற்கு இவ்வளவு அநியாயங்கள், எதற்கு இவ்வளவு பிரச்சனைகள், எதற்கு இவ்வளவு நோய்? இது எல்லாத்தையுமே தீர்த்திருக்கலாமே, இது எல்லாமே இல்லாம மாற்றி இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் எல்லாமே செய்ய முடியும்னா இன்னும் செய்யாம இருக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையாகவே நம்மளை நேசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு அவரு நம்மள எல்லாரையும் நேசிக்கல, இல்ல நேசிக்கிறாரு அப்படின்னா அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்ல முடியாது அப்படின்னு அவங்களுடைய கருத்து வேறுபாடு. இந்த நாளிலும் தேவனை விசுவாசிக்காமல் இருப்பதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் நிறைய நேரத்தில் பிரச்சனைகள், அநியாயங்கள், வேதனைகள், நோய்கள் இதுதான் காரணமாக இருக்கிறது. தேவன் வெளிப்பட்டால் கூட சில நேரத்தில் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனை காட்டி கொடுத்துறோம். சில நேரத்தில் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம என்ன பண்ணிடுறோம், பின்னு வாங்கிடுறோம். இந்த நேரத்தில் நிறைய பேர் அப்படி இருக்கலாம். இங்கே இருக்கிற ஏழை ஜனங்கள் கூட பணம் இருந்தால் கூட, நம்ம நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் கூட, ஜெபிக்கலைன்னா கூட, எல்லாருக்கும் இருக்கிறது ஒன்னே என்னன்னா, காமனாக இருக்கிறது அப்படி என்னன்னா பிரச்சனை. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள் உண்டு. சிலவங்களுக்கு பண ரீதியில் பிரச்சனையாக இருக்கலாம், சிலவங்களுக்கு நல்ல பணம் இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு என்ன இருக்காது, ஏதாவது நோயோ, ஏதாவது ஒரு சமாதான வேறுபாடோ, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ரீதியில் மனிதனுக்கு பிரச்சனை என்பது இருந்தே இருக்கு. எல்லா பரிசுத்தவான்கள், நம்மளுக்கு முன்பாக வந்த பரிசுத்தவான்களுக்கும் இப்போ இருக்கிற நம்ம மத்தியில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பிரச்சனை என்பது இருந்தே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு தீர்க்கதரிசி இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ரிலேட் பண்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். எதுக்கு அப்படின்னா, எல்லா தீர்க்கதரிசிகளையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் ஜனங்களிடத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த நேரத்தில் பிரச்சனைகள், ஜனங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, தேவனிடத்துல அவர் கொண்டு போறாரு. தேவனிடத்துல கூக்குரல் இடுகிறவராக பார்க்கிறோம். அவர் வெளிப்படையாக பேசுகிற ஒரு மனிதனாக பார்க்கிறோம். அவர் மற்ற ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தீர்க்கதரிசியாக இன்னைக்கு பார்க்கிறோம். யார் இந்த தீர்க்கதரிசினா, ஹபக்குக் சொன்னது போல, இந்த ஹபக்குக் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக 600 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்து வந்த மனிதன். இவர் இருந்த கட்டத்தில் யூதா என்கிற தேசமானது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பசுத்தத்தை இழந்து பாவத்திலும் அநியாயத்திலும் அது நிறைந்ததாக இருந்தது, காணப்பட்டது. தேவன் அந்த இடத்துல பாபிலோன் மூலமாக அந்த இடத்துல நியாயம் விசாரிப்பதற்காக அந்த இடத்துல பாபிலோனை எழுப்பி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் யாரால புரிந்து கொள்ள முடியலன்னா, ஹபக்குக்கால புரிந்து கொள்ள முடியல. இப்படி ஒரு பாவம் நிறைந்த ஒரு பிரஜாதி ராஜ்யத்தை வைத்து தேவன் இந்த ஒரு பசுத்தம் நிறைந்த கொஞ்சம் பாவம் செய்கிற இந்த ராஜ்யத்தை ஆண்டு எப்படி நியாயம் தீர்ப்பு செய்ய போவாரு அப்படின்னு எப்படி அவரால் செய்ய முடியுது? அவர் அன்பு உள்ளவர் இல்லையா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு. யார் அப்படின்னா, ஹபக்குக். என்னோட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஹபக்குக் எழுதின அந்த புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம 1லிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஆமென். தேங்க்யூ. இந்த நாளிலும் என்னோட செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பிரச்சனைகள் மத்தியிலே மகிழ்ந்து களி கூறுவது. பிரச்சனையின் மத்தியில நம்ம எப்படியாக மகிழ்ந்து களி கூறுவது? இதுல முதலாவது நாம் பார்க்க போற முக்கிய காரியம் என்னவென்றால், எப்படி தேவன் முன்பாக நம் வெளிப்படையாக ஜெபிப்பது, தேவன் முன்பாக நம் எப்படியாக வெளிப்படையாக இருப்பது தான் நம்ம முதலாவது பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவரே எவ்வளவு நாள், ஒரு நாளா 2 நாளா, எவ்வளவு நாள் ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க பதில் தருவீங்க, இன்னைக்கு நாளைக்கு தருவீங்க, நான் எவ்வளவு நாள் நான் உம்மை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒன்னும் மாறின மாதிரி தெரியல. பண பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. நான் எந்த ஒரு நோய்க்கு ஜெபிச்சுட்டு இருந்தனோ அந்த நோய் இன்னும் அதிகமாக தான் பரவி கொண்டு இருக்கு.
நான் யாருக்காக யார் ரட்சிக்கப்படணும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனோ அவங்க இன்னும் அதிகமா பாவத்துல போய் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் நடக்குது ஆண்டவரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரு? அந்த ஹபக்கூக். இந்த இடத்துல தேவன் உண்மையிலே முடியுமா அம்மால அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறத பார்க்கிறோம். இந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கன்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். இந்த இடத்துல நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனே நீர் பூர்வ கால தேவனோ ஒரு கேள்விக்குறியோட கேட்டிருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க ஆதிலிருந்தே உண்மையில இருக்கிறீங்களா? நீங்க இப்போதான் வந்திருக்கிறீங்களா? எதுக்குன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனையே புரியாத மாதிரி, என் பிரச்சனையே பார்க்காத மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எதுக்குன்னா நீங்க அன்னையிலிருந்தே, நீங்க பூர்வீகத்திலிருந்தே நீங்க தேவனா இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கணுமே. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆண்டவரே? நீங்க உண்மையிலேயே தேவன் தானா அப்படின்னு வெளிப்படையா கேள்வி கேட்கறத பார்க்கிறோம். என்னோட முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவன் முன்பாக நம் வெளிப்படையாக இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், மற்ற ஜனங்க கூட நம்ம நின்று என்ன பண்ணிடுறோம், ஈஸியா கதையை பேசிடுறோம். அவங்க என்ன பண்றாங்க, இந்த தலைவர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ உண்மையிலே ஜெபம் பண்றியா அப்படின்னு நம்ம ஜனங்க மத்தியில் பேசுகிறோம். நான் இவ்வளோ ஜெபிச்சாலும் நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஜனங்க மத்தியில் பேசுகிறோம். ஆனால் தேவன் மத்தியில் பேசுறதுக்கு நம்ம கம்மி பண்ணிடுறோம். ஆனால் இந்த இடத்துல ஹபக்கூக் பாருங்க, ஜனங்கள் இடத்துல பேசல. ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற ஜனங்கள் மத்தியில், டீ கடையிலையோ மற்ற அங்கே கூட்டம் போட்டு ஹபக்கூக் பேசல. ஹபக்கூக் எங்கே பேசிட்டு இருக்கா? தேவனுடைய பாதத்தில் வழியில ஒரு பாரத்தோடு பேசுகிறத பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம பிரச்சனையோட நம்ம எங்கே போகிறோம்? ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. நிறைய நேரத்தில் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை மறக்கிறதுக்காக நிறைய பேர் குடிக்கிறது உண்டு. ஏன் குடிக்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டா, நிறைய பிரச்சனை பிரதர், நிறைய வலி. நான் காலையில போயிட்டு ஈவினிங் நைட்டு தான் வீட்டுக்கு வரேன், கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் வலி கம்மியாகுது, அப்பதான் தூக்கமே வருது அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் பிரச்சனை வரும்போது பாருக்கு போறாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கலன்னா அவங்களால அடுத்த வேலையை பண்ண முடியாது, தூங்க முடியாது. இல்லாட்டி நெக்ஸ்ட் மூவியோ படமோ அவங்க பார்க்க வேண்டிய சீரியலோ எதுக்கு, கொஞ்சம் காமா இருக்கு, கொஞ்சம் நகைச்சுவைகளை பார்த்தா கொஞ்சம் காமா இருக்கு, நிறைய டிராஃபிக், நிறைய பிரச்சனை, கொஞ்சம் இதை பார்த்தா ஆறுதலா இருக்கு. நம்ம பிரச்சனை மத்தியில் எங்க கடந்து செல்கிறோம். ஆனா ஹபக்கூக் இங்க என்ன பண்றான்? பிரச்சனை மத்தியில தேவனை நோக்கி செல்கிறான். அவன் விண்ணப்பம் வெறும் ஒரு வெளிப்படையாக, எதையும் மறைக்காம. எதுக்கு? நான் தேவன் முன்னாடி எதையும் மறைக்க முடியாது, தேவன் முன்னாடி எதையும் என்னன்னாலும் சொல்லலாம் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸோட தேவன் முன்பாக செல்கிறத பார்க்கிறோம். அந்த நிறைய சங்கீதக்காரங்கள் இதை செஞ்சிருக்கிறாங்க. தேவனே எங்க இருக்கிறீங்க? நான் எவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருக்கிறேன். இங்க அவன் துன்மார்க்கன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? செலுத்திட்டு இருக்கிறான். ஆண்டவரே, நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், இங்க ஒன்னும் இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறேன். இவ்வளவு பேர் கேட்டிருக்கிறாங்க. எரேமியா சொல்ற, ஆண்டவரே நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. ஆண்டவர் ஏமாத்துவாரா? ஆண்டவர் ஏமாத்துக்கிற தேவன் அல்ல. ஆனா அவன் சொல்றான், நான் ஏமாற்றப்பட்டேன். எரேமியா சொல்றான். அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய எண்ணங்களை மறைக்காம தேவன் முன்பாக வெளிப்படையா அர்ப்பணிக்கிறத பார்க்கிறோம். இது நம்ம செய்ய வேண்டிய முக்கிய காரியமா இருக்கு. நான் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா, பிரச்சனையில நீ எப்படி கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணணும்னா, கடவுள் நல்லவர், கடவுள் வல்லவர் அப்படின்னு கடவுளை நம்ம புகழ்ந்தே பேசிக்கிட்டு இருந்தா கடவுள் என்ன பண்ணுவாராம்? அவர் எல்லாத்தையும் அள்ளி கொட்டிடுவாராம். சின்ன பிள்ளைங்க எதுக்குன்னா கடவுள்கிட்ட போய் ஆண்டவரை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க முடியும் கேட்டா, ஐயோ அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சின்ன குழந்தை சொல்லும். நம்ம பழக்கி வச்சிருக்கோம், நம்மளும் அப்படிதான் பழகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இந்த சங்கீதக்காரங்களை பார்த்தீங்கன்னா தேவன் முன்பாக வெளிப்படையாக அர்ப்பணித்தவர்களாக ஒரு திறந்து போட்ட ஒரு புத்தகத்தை போல கடக்கிறத பார்க்கிறோம். நம்ம பிரச்சனையில் அப்படியாக நம் தேவன் முன்பாக இருப்பது ரொம்ப அவசியம். தேவன் முன்னாடி நான் ஆண்டவரே பரிசுத்தம் அப்படின்னு நல்ல இலக்கிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தணும் அந்த நேரத்தில் அவசியம் இல்லை. அழுங்க, வார்த்தை வரலன்னா அழுவோம், வார்த்தை வரலன்னா அப்படி தேம்பி தேம்பி அழுவோம். பிரச்சனையில் அந்த ஒரு கண்ணீரை கூட தேவன் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது பாயிண்ட், தேவன் முன்பாக
வெளிப்படையாக நம் சிந்தனைகள், யோசனைகளை தேவன் பாதத்துல அர்ப்பணிப்பது. ரெண்டாவது, அவன் அர்ப்பணிச்சிட்டான். ரெண்டாவது காரியம் என்னன்னா, தேவனுடைய பாதத்துல காத்திருப்பது. நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், அதுக்கு பிறகு வந்துடுறோம். ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு, ஆண்டவரே நான் என்னோட கேள்விகள் எல்லாம் வச்சுட்டேன், என்ன பதில் அப்படின்னு நம்ம காத்திருப்பதில்லை. நம்ம திருப்பி அடுத்த நாள் வேலையோ தூங்க போறதோ நம்ம வேலைகளை திருப்பி தொடங்கிடுறோம். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு காத்திருந்து கேட்பதற்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, நம்மளுக்கு அந்த செவியும் இல்லை. ஆனா இந்த இடத்துல ஹபக்குக் என்ன பண்றான், நான் வெறும் சொல்றதுக்கு நான் வரல, வெறும் நான் ஆண்டவரை திட்டுறதுக்கோ நான் ஆண்டரை பற்றி பேசுறதுக்கோ வரல, ஆண்டவரை நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கறதுக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்றான், காத்திருக்கிறத பார்க்கிறோம். இந்த 2வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிப்போம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். தேவன் ஒன்று சொல்ல போறாரு. இது முதல் வாட்டி கிடையாது ஹபக்குக் செய்யறது. நிறைய பிரச்சனைகள் மத்தியில் எல்லா பிரச்சனைகளும் இந்த ஹபக்குக் என்ன பண்றாரு, தேவனிடத்துல போறாரு. தேவன் ஒன்று சொல்லுவாரு, அதுக்கு ஒரு ஆண்டவரே அப்படியா, நன்றி ஆண்டவரே, நான் இப்படியே செய்யறேன் அப்படின்னு வர்றது தான். இந்த இடத்துல இந்த பிரச்சனையோட போகும்போது தேவன் என்ன சொல்ல போறாரு அவனுக்கு தெரியும். தேவன் ஞானம் உள்ளவர், ஞானத்தின் உறைவிடமே தேவன் தான். அந்த உறைவிடத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தை ஒன்று வரும், அது எப்படியோ இருக்க போகுது அப்படின்னு அந்த வார்த்தை காத்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தையானது அப்படி நம்மளை தேற்றும். அது நம்மளுக்கு விரோதமாக இருந்தா கூட தேவனுடைய வார்த்தையானது நம்மளை தேற்றும். எனக்கு சில நேரத்தில் என்கிட்ட பேசின காரியங்களை நான் ஜனங்களிடத்தில் சொல்லும்போது, ஆண்டவர் இவ்வளோ மோசமாக ஒன்று சொல்லியிருக்காரு, நீ ஏன் சந்தோஷப்படுற, எனக்கு என்ன வார்த்தை வந்துச்சுன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது, யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தான் எனக்கு முக்கியம். எனக்கு தேவன்கிட்ட வந்த உடனே எனக்கு அது ஓகே. ஒரு இடத்துல நான் நிற்கிறேன், அந்த இடத்துல சம்பளம் கிடைக்காதுன்னாங்க, ஆண்டவர் சொல்றாரு சம்பளம் உனக்கு கிடைக்காது கிளமெண்ட் அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜனங்கள்லாம் சொல்றாங்க சம்பளம் கிடைக்காதுங்கிறாங்க, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிற அப்படின்னாங்க. எனக்கு தேவனிடத்துல இருந்து வார்த்தை வந்துருச்சு. தேவனிடத்துல இருந்து வருகிற வார்த்தை, அது தவறா இருந்தாலும் அது கஷ்டமா இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு வேணுங்க. அது மனுஷ ரீதியில பார்க்கும்போது தவறா இருக்கலாம், மனுஷ ரீதியில பார்க்கும்போது அது கஷ்டமா இருக்கலாம். ஆனா உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலமாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு என்று நாம் காத்திருப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறதுக்கு அதிக நேரம் கொடுக்கிறோம், ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு சில நேரம் தான் கொடுக்கிறோம். இன்னிலிருந்து நம்ம ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே நான் ஜெபிச்சு முடிச்சிட்டேன், இன்னைக்கு நான் கேட்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கிறேன், நீங்க பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. 3 நாள் ஜெபிச்சாலும் அவர் ஒரு வார்த்தை பேசுவாரு. வாவ், worth every single second. எல்லா நிமிடத்திற்கும் அது போதுமானதா இருக்கு. அவருடைய வார்த்தையானது அவ்வளவு ஒரு பலன் உள்ளதாகவும் அது ஒரு ஜீவன் உள்ள அது வார்த்தையாக இருக்கிறது. நம்ம எப்படியாக காத்திருக்க வேண்டும் என்றால், நாம் காத்திருக்கும் பொழுது எனக்கு வேற வழி இல்லை அப்படி நம்ம காத்திருக்க கூடாது. கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படியாக காத்திருக்கணும் என்றால், தேவனே எனக்கு வழி அப்படின்ட்டு நம்ம காத்திருக்கணும். வேற நான் என்ன பண்ண, வேற வழியே இல்லைன்னு அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா அது விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபமாக, விசுவாசம் இல்லாத ஒரு காத்திருப்பா இருக்கிறது. இன்னொன்னு, நம்ம பரிசுத்தம் உள்ள ஒரு காத்திருப்பை நாம் காத்திருக்க வேண்டும். சில நேரத்தில் காத்திருக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போய் நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே பாவத்துக்கு நம்ம ஈடுபடுறோம். ஆண்டவர் செய்யட்டும், அது பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் மேல பழி போட்டு நம்மளுடைய அசுத்த வாழ்க்கைக்கு நம்ம தேவன் மேல பழி போடுகிறவர்களா இருக்கக்கூடாது. நம் காத்திருக்கிற நாட்களிலும் பரிசுத்தமாக தேவனே சார்ந்து தேவனே நோக்கி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம புதிய ஏற்பாடுல நம்ம அண்ணால் அந்த தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது தேவனுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், காத்து கொண்டு இருந்தாங்களாம். எங்க ஆலயத்துல அவங்க தேவனுக்காக தினந்தோறும் இன்னைக்கு வந்துருவாருன்னு ஒரு நாள் அவங்க டயர்டாகாம தினந்தோறும் காத்து கொண்டு இருந்தாங்க. பார்த்தாங்களா தேவனை? இயேசுவை பார்த்தாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இடைவிடாம சோர்ந்து போகாம தளர்ந்து போகாம காத்திருப்போம். அது கண்டிப்பாக பெரிய ஆசீர்வாதமாக உண்டாக்கும். நம்ம காத்திருக்கிறதே அது நம்மளை உருவாக்கப்படுவதற்காக மட்டும்தான். தேவன் இன்னைக்கு கூட கொடுத்துட முடியும். ஆனா நம்மள காத்திருந்து அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது
அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறதை நீங்க யாரும் மறந்து விடாதீர்கள். அதிகமாய் காத்திருப்பது அதிகமா ஒரு பெரிய ஆசீர்வாதமாக காரியமாக மாறும். ஸோ காத்திருப்பது மாத்திரம் நீங்க மறந்து போயிடாதீங்க. காத்திருக்கிறது மட்டும் கஷ்டமாக எண்ணாதீர்கள். பவுல் காத்திருந்து ஜெயில் அடைக்கப்பட்டனாலதான் நம்மளுக்கு நிறைய புத்தகம் கிடைத்திருக்கு. நிறைய பரிசுத்தவான்கள் காத்திருக்க அடைக்கப்பட்ட காலத்தில் அநேக நல்ல காரியங்களை செய்தார்கள். அதே போல உங்களையும் இந்த காத்திருக்க நாட்களில் தேவன் அதை பயன்படுத்துவார். அது வேஸ்டோ, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தேவன் எல்லா நிமிடத்தையும் அவர் எண்ணிக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக காத்திருக்க வேண்டும். நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக காத்திருக்க வேண்டும். தேவன் செய்வார் என்று நம்பிக்கை உள்ளவர்களாக காத்திருக்க வேண்டும். மூன்றாவது பாயிண்ட், நாம் சந்தோஷமாக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறோம், ஆண்டவர் செய்யட்டும், அதுக்கு பிறகு நான் சிரிக்கிறேன், அதுக்கு பிறகு அது வரைக்கும் ஏன் நான் இப்படிதான் அப்படின்னு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. இந்த இடத்துல தேவன் அந்த இடத்துல வெளிப்படுறாரு. காத்திருந்த பின்பு தேவன் அந்த இடத்துல பேசுகிறார். தேவனுடைய தேவன் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பேசுகிறதை பார்க்கிறோம். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. இந்த இடத்துல பாருங்க, இப்போ தீர்க்கதரிசி போல தேவன் சொல்லுகிற வார்த்தையை எழுதுகிறத பார்க்கிறோம். தேவன் என்னெல்லாம் சொல்லி காட்டுறாரு அப்படின்னா, தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் இவ்வளவு நாட்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தை நினைவு கூறுகிறாரு. அவர் பலத்த கரத்தினால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது எல்லாத்தையும் அந்த இடத்துல என்ன பண்றாரு, அபகுக்குக்கு காட்டி கொடுக்கிறார். நான் சும்மா இல்லப்பா, என்னால முடியாதுன்னு நினைக்காத. என்னால முடிஞ்சிருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பேனா? நான் அன்பு இல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பேனா? நான் அன்பு இருந்ததுனால தானே, நான் என்னால முடிந்தனால தானே இதெல்லாம் செஞ்சிருக்கேன். அந்த இடத்துல தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அவர் காட்டுகிறார். அது பிரச்சனையை மாத்திருவேன்னு சொல்லல, அவர் நான் யாரு அப்படின்னு அந்த இடத்துல வெளிப்படுகிறத பார்க்கிறோம். இது இந்த இடத்துல மாத்திரமல்ல, இது தேவனுடைய குணமாக காணப்படுகிறது. தேவன் யோபும் பிரச்சனையோடு கடந்து செல்லும் பொழுது தேவன் யோபு கிட்ட பதில் கொடுக்கிறது எப்படி அப்படின்னா, நான் இந்த இடத்துல நான் பூமிக்கு ஃபவுண்டேஷன் போடும்போது எங்கப்பா இருந்த நீ? நான் நட்சத்திரங்களை நான் வானத்துல தொங்க விடும் போது நீ எங்க இருந்த? நான் இந்த மிருகங்கள் பட்சிகளை உண்டாக்கும் போது நீ எங்க இருந்த? அதுக்கு நான் தான் டெய்லி சாப்பாடு போடுறேன் தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல யோபுக்கும் அந்த இடத்துல தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் என்னெல்லாம் செய்து கொண்டு வருகிறார் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுகிறத பார்க்கிறோம். யோபோட பிரச்சனை தீர்ந்துச்சா? இல்ல. அதுக்கு ஒரு ஆண்டவரே நீங்க பெரியவர் தான், நான் தெரியாம வார்த்தையை வாயிலிருந்து விட்டுட்டேன், மன்னிச்சிருங்கன்னு நீங்க அப்படின்னு அமைதியா இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல இந்த இடத்துல நீங்க ஆபகுக் செய்யறதையும் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி சிகையோனின் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் சொல்ற, ஆண்டவரே நீங்க சொல்ற இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. பயம், தேவ பயம் இந்த இடத்துல உண்டாகுது. தேவன் வெளிப்படும் பொழுது முதலாவது இந்த இடத்துல தெய்வீக பயம் உண்டாகிறத காணப்படுகிறோம். ஸோ அவன் ஃபர்ஸ்ட் காத்து இருக்கிறான், தேவன் பேசுகிறாரு. பேசின பிறகு அவனுக்கு புரியுது, யார்கிட்ட நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம், மறந்துட்டோமே அப்படின்னு அந்த இடத்துல மனம் திரும்பி தேவனிடத்துல சொல்ற, ஆண்டவரே உண்மையிலே நீர் பெரியவர் தான், நீர் இவ்வளவு நாள் செய்ததை என்னோட வாழ்க்கையிலும் செய்யுங்க ஆண்டவரே, என்னோட காலத்திலும் செய்யுங்க, எனக்கு முந்தின காலத்துல செஞ்சிருக்கிறீங்க, என் காலத்திலையும் செய்யுங்க அப்படின்னு அந்த இடத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஏறெடுத்து முடிச்சுட்டு அவன் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளின் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் கலிகூறுவேன். எதுக்கு? பிரச்சனை மாறிட்டுண்டா இல்ல, அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. கனி கொடுக்கல, அங்க பழம் வரல, அங்க ஆட்டு மந்தையில ஆடுகள் காணப்படல, பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அவன் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக சூழ்நிலைகள் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்னும் இருக்கு. தேவனோட பதில் வந்த பிறகு சூழ்நிலைகள் மாறல. ஆனா யார் இந்த இடத்துல மாறி இருக்கா?
ஹபக்குக் மாறி இருக்கிறான். கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவ ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு மேலாக, சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுவதற்கு மேலாக அந்த ஜெபமானது நம்மளை மாற்றும், நம்மளுடைய பார்வையை மாற்றும், நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றும். நம்ம ஒரு சிந்தனையோடு தேவன் பாதத்துல வந்து ஜெபிக்கிறோம். நம்ம ஒரு பார்வையோடு நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு பார்வையோடு பார்த்து நம்ம ஜெபிக்கிறோம். தேவன் அந்த பார்வைகளை மாற்றுகிறார். புதிய ஏற்பாடுல ஒரு புது சிருஷ்டிப்பாக நாம் மாற்றப்படுகிறோம் என்றால் என்ன? நம்மளுக்கு ஒரு புதிய ஆடையா, புதிய ஒரு தோலா, புதிய எலும்பா, புதிய மாம்சமா? இல்லை. நம்மளுக்கு ஒரு புதிய எண்ணம், ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய நோக்கத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் என்ன சில நேரத்தில் இழந்துடுறோம் பிரச்சனைகள் மூலமாக. பேதுரு நடந்து வந்தான், பிரச்சனையை பார்த்த உடனே என்ன பண்றான்? அந்த கடல்ல நடந்து வந்துட்டு இருக்கிறான், அலையை பார்த்த உடனே என்ன பண்றான்? தண்ணிக்குள்ள விழுறான். அதே போலதான் நம்ம புது சிருஷ்டி ஆனாலுமே நம்ம பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது விழுந்துடுறோம். திருப்பி தேவன் ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? அந்த புதிய சிருஷ்டிப்பான அந்த நோக்கத்தை, அந்த பார்வையை திருப்பியும் தர்றாரு. நம்ம திருப்பி எழுந்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹபக்குக் ஜெபித்தான். ஆண்டவர் ஹபக்குக் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஒரு புதிய நோக்கத்தை தந்தாரு. 2000 வருஷம் முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. ஒரு மெசியாக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பிதா ஆனவர் அவர் குமாரனை அனுப்பினார். தேவனுடைய வழிகள் வித்தியாசமா இருக்கலாம், தேவனுடைய அந்த முறை அந்த வித்தியாசமா இருக்கலாம். சிலுவை வந்து ஒரு ரட்சிப்பின் வழியா நிறைய பேருக்கு புரியாது. மாம்சத்தின் கண்களை பார்த்தோம்னா அது ஒரு தடையாகவும் அது ஒரு முட்டாள்தனமாகவும் தான் இருக்கும். ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம் தான் அது பலனாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகளை பார்த்து. அவர் இன்னொரு விசை வர இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக, அவர் வெற்றி பெற்ற ராஜாவாக, யூதராஜ சிங்கமாக மறுபடியும் வர இருக்கிறார். அவர் அந்த பதிலுக்காக தான் இந்த நாளில நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் புலம்பிக் கொண்டு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது ஒரே காரணம், ஒரே நோக்கம் இதுதான். தேவன் ஒரு நாள் வருவார், அவர் ரட்சிப்பார், அவர் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். இன்றைக்கு நம்ம பிரச்சனை இல்லாதவர்களை போல் நடக்கக்கூடாது. எதுக்கு நான் நடக்கிற அநியாயங்கள் அப்படி. ஆனா எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்ம என்ன பண்ணணும்னா மகிழ்ந்து களி கூறுகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய விசுவாசிகள் எல்லாருமே நல்ல சூழ்நிலைகள்ல பசுத்தவான்களாக இல்லை. நல்ல சூழ்நிலைகள், நல்ல பிரச்சனை, நல்ல சமாதானம், சந்தோஷம் மத்தியில அவங்க தேவனுக்காக வாழல. எல்லாரும் பிரச்சனைகள் மத்தியில தான் தேவனுக்காக நின்றார்கள். யோபு சொல்றான், தேவனே நீர் என்னை அடித்து போட்டாலும் நான் உம்மை விசுவாசிப்பேன். தானியேல், ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, அவர் எங்களை ரட்சிக்காமல் போனாலும் நாங்கள் மற்ற தேவர்களை வழிபட மாட்டோம். இயேசு சொல்றாரு, ஆண்டவரே இந்த கப்பு, இந்த பாத்திரத்தை மாற்றக்கூடும் என்றால் மாற்றிடும், ஆனாலும் என்ன பண்றாரு? சித்தத்தின்படியாக கடுவது. ஹபக்குக்கும் அதே தான் சொல்றாரு. எல்லாமே பிரச்சனை தான், ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். கிறிஸ்தவ ஜனங்களே, நான் உங்களை பார்த்து சொல்றது, உங்க பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த பிரச்சனைகள் மத்தியில ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு, ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் தான் எனக்கு வேணும், உம்முடைய மகிழ்ச்சி தான் எனக்கு வேணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகள் எல்லாம் போன பிறகு வர காரியம் அல்ல. பிரச்சனைகள் எல்லாம் மத்தியிலும் தேவன் நம்மோடு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே அது ஒரு மகிழ்ச்சி தான். எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு, ஆனா நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த பிரச்சனைகளை மாற்ற அவரால் கூடும், இந்த பிரச்சனைகளை பயன்படுத்த அவராலே கூடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிந்தவர்களாக நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நடக்கும்போது அந்த பிரச்சனையானது, அந்த பிரச்சனை மத்தியிலும் நம்மளால மகிழ்ந்து களி கூற முடியும். அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் பார்க்கும்போது, நம்ம எல்லா பக்கத்திலிருந்தும் அழுத்தப்படுகிறோம், ஆனாலும் நொறுங்கப்படவில்லை, கொழும்பப்படுகிறோம், ஆனாலும் நம்பிக்கை இழக்கவில்லை. பிரச்சனைகள் வருது, ஆனாலும் 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 அப்படின்னு அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் மீண்டும் மீண்டும் மேல வருகிறத பார்க்கிறோம். தேவனை நம்புகிற நீங்களும் நானும்
பிரச்சனை மாறுவதற்காக காத்திருக்காதீங்க. பிரச்சனை வரும், பிரச்சனை போகும், பிரச்சனை போகும், பிரச்சனை வரும். ஆனா நம்மளுடைய சந்தோஷம், தேவனில் நாம் மகிழ்ச்சியா இருப்பது, அது நிரந்தரமாகவும் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு அது மட்டும் தேர்ந்தெடுங்க. ஆண்டவரே நீங்க இதை செய்யுங்க, அது வரைக்கும் என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. நிறைய பேர் சர்ச்சைக்கே வராம இருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா நான் சர்ச்சைக்கு வருவேன். ஆண்டவரே நீங்க இதை செய்யாத வரைக்கும் என்னால் வர முடியல, என் மூஞ்சை காட்ட முடியல அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களெல்லாம் பார்த்து நான் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்க இதை அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பிரச்சனை என்பது தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக இருக்கிறது. நம்மளுடைய முக்கிய நோக்கம் ஒன்னே ஒன்று, எல்லாரும் கேட்டால் அந்த ஒரு பதில் தான் இருக்கணும். அது என்னன்னா தேவனில் களி கூறுவது. நம்ம உலகத்துல நம்மளுக்கு வைத்திருக்கிற ஒரே ஒரு நோக்கம் அப்படின்னு என்னது? தேவனில் நாம் களி கூறுவது. வேற எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நீங்க என் செய்தியை ஒரு வார்த்தை கூட கேட்கலனாலும் இதை ஒண்ணு கேட்டுக்கோங்க, தேவனில் களி கூறுங்கள். அது மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக நோக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. வேற எதுவுமே வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம். அதற்கு சார்ந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. மற்றது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். தேவனை நாம் நேசிப்பது, தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆத்மாவோடும் நேசிப்பது எல்லாம் அதுல அடங்கி இருக்கு. எதுல? நாம் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. Our satisfaction should be found in God. நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுல இருக்கணும்? நம்மளுடைய இது தேவனில் இருக்கணும். நம்ம மற்ற உலகத்தின் காரியங்கள் எதிலுமே நம்ம இருந்துடக்கூடாது. எல்லாத்தையும் சாப்பிடலாம், எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் நம்மளுடைய சந்தோஷம் எங்கிருந்து வரணும்? தேவனுடைய கையில். நீங்க அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். விசுவாசத்தை காத்துருங்க, நடக்கும். ஆனா அதற்கு அந்த நேரம் வரைக்கும் நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அது வரைக்கும் நீங்க அழணும்னு அவசியம் இல்லை. இப்பொழுதும் தேவனை ருசி பார்த்து கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொண்டு நாம் அவரில் மகிழ்ச்சியாக இருக்கிறதற்கு இப்பொழுது முடியும். வாழ்க்கை ரொம்ப ஷார்ட், எப்பனாலும் நம்ம உயிர் போலாம். இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனுக்குள் சந்தோஷமா இருப்போம். அதான் பவுல் சொல்றான், நான் இங்க இருந்தா உங்களுக்கு ஊழியம் பண்றேன், போனா அங்க போய் இயேசுவோட இருக்க போறேன். ஸோ நம்ம என்னது நம்மளோட நோக்கம்? இயேசுவோட இருப்பது. இங்க இருந்தாலும் இயேசுவோட, அங்க இருந்தாலும் இயேசுவோட, நான் இயேசு. அப்படி நம்ம இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் எந்த வார்த்தையும் நம்மளை பாதிக்க முடியாது. இந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்திற்காக, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்காக நம்ம ஜெபிப்போமா?